ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி மினியேச்சர் வால் ஹேங்கிங் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சார்ட் பேப்பர் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி பேப்பர் வேணுமோ அது எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் பெட்டராக இருக்கும். உங்ககிட்ட ஸ்டென்சில் இல்லை அப்படின்னா ஹோம்மேட் ஸ்டென்சில் எப்படி பண்ணணும்னு சொல்லி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் போய் நீங்கள் ஸ்டென்சில் மேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஷின்ஷன் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நம்ம செய்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐட்டம்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஹோம்மேட் ஸ்டிக்கர், ஷின்ஷன் ஹோம்மேட் ஸ்டிக்கர், அப்புறம் எரேசர், ஷார்ப்னர், நோட் பேட் அந்த மாதிரி எல்லாமே செய்ய போகிறோம். உங்களுக்கு எந்த கார்ட்டூன் கேரக்டரில் வீடியோஸ் போடலான்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடலாம். ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸும் போட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. கண்டென்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட் தான் கொடுத்துட்ருக்கேன். பட் சப்ஸ்கிரைபர் ரொம்ப லோவாக இருக்கனால இந்த சேலஞ்ச் வீடியோஸ் மாதிரி போடலான்னு இருக்கேன். 15 days சேலஞ்ச் வீடியோஸ் மாதிரி போடலான்னு இருக்கேன். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கலாம். ரெகுலர் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஒரு ஸ்கெடியூல் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக வீடியோஸ் போட பார்க்குறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே மறந்துட்டேன். பிளாக் கலர் சார்ட் யூஸ் பண்ணி அந்த ரவுண்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பேம்பூ ஸ்டிக் அந்த சர்க்கிள்குள்ளே வர மாதிரி பார்த்து மெஷர் பண்ணி நான் கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இது வால் ஹேங்கிங் மாதிரி தெரியணும் இல்லையா, அதனால் ஜூட் ரோப் எடுத்து சைஸ் மெஷர் பண்ணிக்கிறேன். அதாவது எந்த ஹைட்டில் அதை அப்படியே ஹேங் பண்ணுற மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக அதுலேயே வச்சு பார்த்துட்டு நான் கட் பண்ணி அங்கேயே ஸ்டிக் பண்ணிடுறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த தூக்கிட்டு இருக்கிறத பிடிக்கல அப்படின்னா அதையும் அப்படியே ஃபுல்லாகவே அந்த ஜூட் ரோப் ஃபுல்லாகவே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பேப்பரோட ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஃப்ரேம் மாதிரி, ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணலான்ட்ருக்கேன். இதை நீங்கள் ரெண்டையும் அப்படியே க்ளூ போட்டு ஒட்டிட்டாலும் ஓகே, இல்லை செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிட்டாலும் ஓகே தான். நான் மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். ஏன்னா அது ட்ரை ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் சின்னதாக இருக்கிறதுனால அந்த பேம்பூ ஸ்டிக்கை மாஸ்கிங் டேப்பில் ஒட்டி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வேர்டிங்ஸ் எழுதிக்கிறேன். நான் ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லி அதில் எழுதிக்கிறேன். வச்சு பார்த்தா சைஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதி அங்கே அப்படியே வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பென்சில் எழுதி பார்த்துட்டு சென்டர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிளாக் ஸ்டிக்கில் எழுதிக்கிறேன். ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்கிறது நான் செய்கிறப்போ ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. அதை கவனிக்காமல் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சார்ஜ் பண்ண அப்புறம் தான் அது ரெக்கார்ட் ஆகலான்னு கவனித்தேன். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஃப்ளவர் பாட் செய்வேன். அதில் நான் அப்பயே சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. இப்போது லீஃபுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளாக் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு சும்மா லீஃப் ஷேப்பில் கட் பண்ணி அதில் லைட் பண்ணுற மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக லைட்டாக ஒயிட் கலர் பென்சிலில் சும்மா லைன் மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் அதை நார்மலாகவே அதில் ஒட்டினீங்கன்னா ஒட்டிக்கும். ஏன்னா நான் உள்ள பேப்பர் தான் வச்சுருக்கேன். அந்த ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்கிறது எப்படி பண்ணேன் அப்படின்னா ரவுண்ட் பேம்பூ ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை பேப்பர் ரோலாக பண்ணி அது மேலே அதை ஒட்டி வச்சுருக்கேன். அந்த லீஃப் வச்சு பாருங்கள். எப்படி வச்சா உங்களுக்கு லுக் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் கேமராவில் பார்த்துட்டு எந்த மாதிரி லுக் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் அதை ஸ்டிக் பண்ணேன்.
இது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இது வந்து ஜூட் ரோப் தான். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து அதை ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதை டபுள் சைட் டேப் போட்டு நான் அங்கே வந்து ஒட்டுறேன். டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி அங்கே ஒட்டிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஹைட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வச்சு பாருங்கள். பார்த்துட்டு அந்த பேப்பர் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இது மேலே நான் வந்து ஜூட் ரோப் வைப்பேன். நீங்கள் அதுக்கு பதிலாக பேம்பூ ஸ்டிக் மேலே ஒட்டிட்டிங்கன்னா மேலே இருக்க அந்த ஃப்ளவர் வாஷ் வந்து செஞ்சிடலாம். இது வந்து சும்மா ப்ளைன் டிசைனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜூட் ரோப் தான் ஒட்டுவேன். நம்ம ஒட்டுற சைடு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும். இந்த சைடு வந்து கொஞ்சம் கர்வியாக இருக்கணும். அப்போ தான் லுக் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒட்டிவிடுங்க. உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியணும் அப்படின்னா உள்ளே ஒரு பேப்பர் உருட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும், நல்லா கர்வாகவும் தெரியும். இப்போ நான் வந்து ஜூட் ரோப் போட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த பேம்பூ ஸ்டிக் ரவுண்ட் பேம்பூ ஸ்டிக்கை வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இருக்க அந்த ஃப்ளவர் வாஷ் செஞ்சிடலாம். இது ஸ்டிக்காக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து இதில் ஒரு லீஃப் தொங்குற மாதிரி வந்து செய்யலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது செஞ்சது வந்து க்ரீன் கலர் பேப்பரில் செஞ்சேன். இப்போ வந்து சும்மா நானே வந்து கலர் பென்சிலில் வந்து ஷேட் பண்ணி லீஃப் மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஷேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, சும்மா அந்த மாதிரி லைட்டாக ஷேட் பண்ணிங்கனாலே போதும். அதுவே நல்லா தான் இருக்கும். அதை மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி 2-3 லீஃப் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி நீங்கள் கர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ஒரு வளைஞ்சி வர மாதிரி பவுல்லேருந்து இப்படி வெளியே வர மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் லுக்கு. அதனால் நீங்கள் அந்த ஷேட் பண்ணி விட்டுட்டு இப்படி ஒரு கர்வ் மாதிரி பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எண்டில் மட்டும் க்ளூ ஒட்டிக்கோங்க. க்ளூ ஒட்டி அதுக்குள்ளே ஒட்டிக்கோங்க. மேலே இருக்க அந்த லீவ்ஸை விட கீழே இருக்கிறது லுக் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு கீழே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து சைடில் சும்மா எம்டியாக இருக்கிறதுனால நான் வந்து பீட்ஸ் வந்து இந்த பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும்னு வைக்கிறேன். அவ்வளோதான், செஞ்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மினியேச்சர் வால் ஹேங்கிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி மினியேச்சர் ஐட்டம்ஸ் வேணும்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு வீடியோ போஸ்ட் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.